ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டிஸ் ஃபிஷ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துருச்சு. இதை வந்துட்டு என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு காட்ட போகிறோம், எப்படி செட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதுவும் சேல்ஸுக்கு தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. இருங்க ஃபஸ்ட்டு நம்ம டேங்க் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஷ் எல்லாம் காட்டலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் ஒரு இது சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவமாகி போயிடுச்சு, காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் எல்லாம் இங்கே தான் செட் பண்ணிருக்கோம். இங்கே 2 டேங்க் வைக்கலாம்லாம் பேசியிருந்தோம். ஒரு டேங்க் எங்கடான்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பார்த்தீங்களா, அது இப்போதான் நேர்ந்து தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டினா இது கொஞ்சம் சரியில்லை. இதோ இங்கே ஒழுகுது, இந்த சைடு இங்கே ஒழுகுது, இந்த 2 சைடு தான் ஒழுகுது. திரும்ப இதை வந்துட்டு ஒட்டணும். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதில் வந்து விட்டுடலாம். பிளான் போட்ட வரைக்கும் கப்பீஸை இதில் விட்டுறலாம். பீட்டா தனியாக ஒரு டப்பில் போட்டு வச்சிடலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா தனியாக இதில் போட்டு வச்சிடலாம். ஓகே, பீட்டாவுக்கு ஒரு டப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் போட்டு வச்சிடலாம். இங்கே இதோ இந்த ஒரு டப்பு இதில் பார்த்தீங்கன்னா பீட்டாவை போட்டு வச்சிடலாம். உள்ள ஓட்டை எங்கே இருக்கா? இல்லை. ஓகே, இந்த டப்பில் நம்ம பீட்டாவை போட்டு வைக்க போகிறோம். வாங்க இதையும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த இது கூட பண்ணும்போது இதையும் செட் பண்ணிடலாம். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்தது 3 தான் இருந்தது. ஒரு 1 இருந்துச்சு சின்னது, வாங்கிட்டு வந்தது 3 இருந்துச்சு. 3த்தையும் போட்டாச்சு. இப்போ வாங்கலை, இல்லைன்ட்டாங்க அவங்க கிட்ட. இருந்தாலும் நம்மக்கிட்ட காசு இல்லைன்ட்டோம். ஸோ அதனால் இப்போதைக்கு ஏர் மோட்டர் மட்டும் 2த்துக்கும் போட்டலான்னு யோசிச்சிருக்கேன். வாங்க போட்டு பார்க்கலாம். இவங்ககிட்டயே வாங்கிட்டு வந்தது மோட்ரு இருக்குது. இதோ மோட்ரு இவங்ககிட்ட வாங்கினது இருக்குது. இது கூட நம்மக்கிட்ட நிறைய இது இருக்குது, ஒயர். ஐயோ பைப்பு இருங்க எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பை நிறையா, அதாவது இந்த கவர் நிறையா வச்சுருக்கோம். கட்டப்பையில் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பாதியெல்லாம் வேணான்ட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறது மட்டும் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இதை போட்டு வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இதை போடலாம். சில பொருளாக இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க கைஸ், இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த பொருள், அதாவது 4-வே பைப்பு, கனெக்டரு, கண்ட்ரோலரு, ஸ்டோர், ஹேர் ஸ்டோன், இதெல்லாம் சிசரு, அதுக்கப்புறம் இந்த பைப். வாங்க இப்போ வந்துட்டு இந்த ஒரு மோட்டரில் 2 மீன் தொட்டிக்கு போட போகிறோம். பீட்டாக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். தேவையாக இருந்துச்சுனாலும் 3 மோட்டருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே தான். ஒரு டேங்க் ஒன்று ரெடி பண்ணோம், ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஒன்று ரெடி பண்ணோம். கைஸ் இதுலேருந்து ஏரே வரல கைஸ். காலிக்கப்பா கொடுத்துருக்குறானே, ஏப்ரல் ஃபூல். எங்க லாக் ஆகுதுன்னு தெரில, நான் ஏரே வரல. மோட்டரே நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இது என்ன மோட்ரு? இதே மாதிரி தான் ஒன்று வாங்கினேன், இதே சைஸ் தான். அதோட மோட்ரு கட்டு போட்டு வச்சுட்டேன், விட்ருங்க. காட்டுறானா ஒரு டைமு. இதே இது தான் நான் 150 ரூபா சம்திங் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், HSL இதே தான். அது பார்த்தீங்கன்னா சமயம் 3 வேக்கு நல்லா வருது, 3 டேங்க்குக்கு சூப்பராக வருது. இந்த இது வந்துட்டு ஒரு டேங்க்குக்கே வரல. உங்களுக்கு காட்ட முடிஞ்சா காட்டியிருப்பேன். சரி பார்க்குறேன். இந்த வீடியோ முடியிருக்குள்ள நடுவில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சுத்தமாக வர மாட்டேங்குது. நான் கூட ஒரு வேலை இதாக இருக்குமோ, டியூப்பு தான் ஃபால்ட்டாக இருக்குமோ, இல்லை ஏர் ஸ்டோன் தான் ஃபால்ட்டாக இருக்குமேன்னு மாற்றி பார்க்குறேன். எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் மட்டும் பார்த்துறேன். இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா, அதோ ஏர் ஸ்டோன் இத்தனை இருக்குள்ள, டியூபு காட்டியிருப்பேன். ஓ இத்தனை டியூப் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் மாற்றி பார்க்குறேன், ஒன்றுத்துக்குமே வரல. ஓரளவு கூட வரல. ஒரு டேங்க்குக்கு வந்தாலாவது பரவாயில்லன்னு மாசு தேத்திக்கலாம். சரி பரவாயில்ல, ஒரு டேங்குக்கு இதை போட்டலாம், இன்னொரு டேங்க்கு அதை போட்டலான்ட்டு. ஒரு டேங்கு கூட வரல. சரி பரவாயில்ல, என் டேங்க் என்னோட இதே போட்டுருவோன்னு எங்கிட்ட இருக்கிறதே போட்ட உடனே இப்போ 3 டேங்குமே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல விடுங்க, ஏதோ ஒன்று அப்படி தான் வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டேன், ஓகேன்ட்டாரு. அடுத்தது வந்துட்டு வேணா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வாங்கிக்கலான்னு பேசி வச்சிருக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வாங்க டேங்கை செட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தேன், இருங்க. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தேன், நம்ம வாங்கிட்டு வந்த கப்பீஸ்க்கும் டேங்க் இருக்குது, நம்ம வாங்கிட்டு வந்த கோல்டுக்கும் டேங்க் இருக்குது.
ஆனால் பீட்டாக்கு டேங்க் இல்லை. ஸோ இங்கே ஒரு பெரிய பீட்டா வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை கிளாஸில் அடைச்சி வச்சு இந்த பீட்டாலாம் நம்ம வாங்கிட்டு அந்த பீட்டாவோட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ எப்படியோ ஒரு வழியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு நம்ம எப்பயும் போல இருக்க ஷோக்கு இருக்கா அழகான ஃப்ளவரோடும் கோல்டு ஃபிஷ்ஷும், இந்த சைடு நம்மளோட கோல்டு ஃபிஷ்ஷு, இந்த சைடு நம்மளோட மிக்ஸ்டு கப்பி, இந்த சைடு நம்ம என்னோட மிக்ஸ்டு கப்பி தான் இருக்கு. இது இப்போ வந்தனால கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அப்படியே வச்சிருப்போன்னு வச்சிருக்கேன். இதுக்குள்ள மௌலி இருக்கு. இங்க சொன்ன மிக்ஸ்டு கப்பி, இந்த சைடு வந்துட்டு பிளாட்டி, இந்த சைடு வந்துட்டு ஒயிட் ஆல்பினோ ஒயிட்டோட குட்டீஸு. இது ஃபுல்லா திரும்ப ஸ்டாக் எடுத்திருக்கோம். அதாவது ஃபுல் செமி அடல்ட்டு பீட்டா, மெயிலும் இருக்கலாம் ஃபீமேலும் இருக்கலாம். போன டைம் ஃபீமேல்லாம் வாங்கி பார்த்தா அதில் மெயிலில் இருந்தனால இந்த டைம் மெயிலும் இருக்கலாம் ஃபீமேலும் இருக்கலாம். அது வந்துட்டு ஒரு 10 இறக்கிருக்கேன். வேணுன்னா கமெண்டில் தட்டி விட்டு போயிருங்க. தண்ணி கொஞ்சம் கண்டிஷன் ஆகணும். மண் இப்போ தான் மாற்றினதுனால லைட்டாக அப்படி தெரியுது. அதுக்குள்ளே இந்த அழுக்கான ரூமை நான் நீட் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீனாக காட்டுறேன். ஸோ மக்களே, எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. நான் பிளான் போட்டதே வேற, இங்கே நடந்தது அதுக்கு மேலே. நான் பிளான் போட்டது என்னன்னா, ஆர்டர் அவங்க பேக் பண்ணி அமுச்சு விட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம அதானா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். சரி அமுச்சு விட்ருவாங்க, நம்ம அதுக்குள்ளே வேற வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்குள்ளே வேற வேலை வந்துருச்சு. அதை முடிச்சுட்டு ஆர்டர் வந்த உடனே தான் நான் டேங்கே செட் பண்ண ஆரம்பித்தேன். செட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் ஒரு தொட்டி வேற லீக் ஆகுது. அதை எடுத்து வச்சுட்டு வேற தொட்டியில போட்டு வச்சுட்டு, அப்புறம் தொட்டி இல்லை டபுளை போட்டு வைக்கலாம், டபுளை போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பீட்டாவோட தொட்டியை மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி இப்போ ஓரளவுக்கு சூப்பராக நீட் பண்ணி வச்சாச்சு. ஸ்டாக் வீடியோ இப்பயே சொல்லிடுறேன். போன வீடியோ ஸ்டாக்லேயே என்னென்ன இருக்குன்னு போட்டிருந்தேன். அதிலேயே சொல்லியிருந்தேன் இந்தந்த மீன் வரும்ன்ட்டு. இன்னைக்கு ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு என்னென்ன மீன் இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். வாங்க பார்க்குறேன், காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செட்டப்பு. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட பீட்டா தான் இருக்கும். நைட் நேரங்களால கொஞ்சம் இதாக இருக்கும். நாளைக்கு ஒரு ஃபுல் வீடியோவில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்ட்டு போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பீட்டா இதெல்லாம் நான் நார்மலாக காட்டிட்டு போயிடுறேன். க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இதை வந்துட்டு இப்படி பார்த்துக்கோங்க சும்மா. ஸோ சும்மா இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. நான் அதனால காட்டிட்டேன், அவ்வளோதான். நாளைக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபுல் வீடியோவே போட்டுறேன் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்ட்டு. ஏன்னா நான் இது சாயந்தரம் ஆரம்பிச்சது, அப்போ வெளிச்சம் இருந்துச்சு. இப்போ வந்து நைட்டே ஆயிடுச்சு, இன்னும் வீடியோ எடுக்க முடியல. முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு, இது முடிச்சிட்டேன் நான் முடிஞ்சு. ஸோ அதனால ஆனால் செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இது தண்ணி வேற க்ளீன் பண்ணி சில இதெல்லாம் மாற்றி ஒரு வாரம் ஆச்சுல மௌலிக்கலாம். அதனால அதையும் மாற்றி முடிச்சாச்சு. எப்படியோ இப்போதான் யோசிக்கிறேன். இந்த சைடு நம்மளோட மெயின் டேங்க் ஒரு அழகான இருக்க டேங்க்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கம்மியாயிடுச்சு. அந்த வேலை வேற பார்க்கணும். ஸோ காலையில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குது, என்னென்ன நம்மகிட்ட மீன் இருக்குங்கிறத காலையில் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு மதியானம் 12 மணிக்கு மேலே நாளைக்கு உங்களுக்கு போட்டுறேன். தேங்க்யூ வாட்சிங், டாடா. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், டாடா.